ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை வீட்டில் சில தினங்களுக்கு முன் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தியதாக தகவல் வெளியானது. அதைத் தொடர்ந்து சீருடை இல்லாமல் வருமான வரித்துறையினர் என சொல்லிக் கொண்டு இந்தி பேசும் நபர்கள் தன் வீட்டில் சோதனை நடத்தியதாகவும் ராகுல் பிரச்சாரத்திற்கு செல்ல முடியாத வகையில் தடுக்கப்பட்டதாகவும் செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டினார். அவருக்கு ஆதரவாக பேசிய தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர், முதல்வர் ஸ்டாலின் ஆகியோர் மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவித்தனர். ஆனால் செல்வ பெருந்தகை கூறியது போல் அவரது வீட்டில் சோதனை எதுவும் நடக்கவில்லை என வருமான வரித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். இது தமிழகம் மட்டும் இன்றி நாடு முழுதும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. ராகுல் பேச்சை தவறுதலாக செல்வ பெருந்தகை மொழிபெயர்த்ததால் அவர் பிரச்சாரத்திற்கே வரக்கூடாது என ராகுல் கூறியுள்ளார். அதை மறைக்க செல்வ பெருந்தகை நாடகம் ஆடுகிறார் என அண்ணாமலை குற்றம் சாட்டினார். இந்நிலையில் செல்வ பெருந்தகை மீது நடவடிக்கை எடுக்க போலீஸ் கமிஷனரிடம் வருமான வரித்துறை தரப்பில் புகார் கொடுக்கப்பட்டுள்ளது. தேர்தல் கமிஷன் நடவடிக்கை எடுக்கவும் வருமான வரித்துறை வலியுறுத்தியுள்ளது. இந்நிலையில் சென்னைக்கு சில தினங்களுக்கு முன் வந்த கே.சி. வேணுகோபால் தமிழக காங்கிரஸ் முன்னாள் தலைவர்கள் திருநாவுக்கரசர், கே.எஸ். அழகிரி ஆகியோரை சந்தித்தார். வருமான வரித்துறை சோதனை நடத்தியதாக கூறப்படும் விவகாரத்தில் யார் சொல்வது உண்மை என அவர்களிடம் விசாரித்துள்ளார். அவர்கள் இருவரும் தெரிவித்த கருத்துக்களை ராகுலிடம் வேணுகோபால் தெரிவித்துள்ளார். செல்வ பெருந்தகை செயலால் ராகுல் அப்செட் ஆகியுள்ளார். எனவே சட்டசபை தேர்தலுக்கு பின் தலைவர் பதவியிலிருந்து செல்வ பெருந்தகை மாற்றப்படுவார் என எதிர்கோஷ்டியினர் தெரிவித்து வருகின்றனர். ஏற்கனவே சட்டசபை தேர்தல் முடிந்ததும் தலைவர் பதவியை ராஜினாமா செய்துவிடுவேன் என செல்வ பெருந்தகை தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது.